தன் சொந்த ஊரை விட்டு படித்து முன்னேற வேண்டும் என்ற கனவுடன் ஒரு சிறுவன் நகரத்துக்கு பயணம் தொடங்குகிறான். மனதில் பெரிய ஆசைகள். ஆனால் காலம் அவனுக்கு எளிதில்லை. அவன் வந்தவுடனே ஆயிரக்கணக்கானவர்களும் அதே வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறான். அந்த காட்சியை பார்த்தபோது அவன் மனம் உடைந்து விடுகிறது. வீட்டின் வெளியே நின்று தலை உயர்த்தி வானத்தை நோக்கி மெதுவாக கேட்கிறான், கடவுளே, என்னை போன்றவர்களை இந்த உலகில் உருவாக்கினீர்கள். ஆனால் இத்தனை துன்பங்களை ஏன்? அவன் கண்களில் கண்ணீர் வழிகிறது. அந்த நேரத்தில் வானத்தை வெள்ளை ஒளி போர்த்துகிறது. அந்த ஒளிக்குள் இருந்து ஒரு மென்மையான சக்தி வாய்ந்த குரல் கேட்டது. கடவுளின் குரல். குழந்தா, நான் உன்னை உருவாக்கினேன். ஆனால் இந்த உலகில் நீ காணும் அநியாயம், துன்பம், போராட்டம் அது என் சிருஷ்டி அல்ல. அதை மனிதர்களே உருவாக்கினார்கள். நான் உன்னை உருவாக்கியது மாற்றத்திற்காக. நீ வளர வேண்டும், பலமாக வேண்டும், வெளிச்சமாக வேண்டும். நீ மாற்ற முடியாத உலகை கண்டால் உன்னை மாற்றி பிறகு உலகையே மாற்று. ஒளி மெதுவாக மறைந்தது. அந்த ஒளியிலிருந்து வலிமையை உணர்ந்த சிறுவன் கண்ணீரை துடைத்து உள்ளத்தில் ஒரே தீர்மானத்துடன் பாதையில் நடைபோடுகிறான். நான் வந்ததற்கான காரணத்தை நான் நிரூபிப்பேன்.